திருப்பதியில் பத்மாவதி தாயார் ஏன் கீழ் திருப்பதியில் குடிகொண்டிருக்கிறார் தெரியுமா? மங்கை பருவம் அடைந்த பத்மாவதி தான் யார் என்பதை உணர்ந்து வேங்கடேச பெருமாளுடன் மீண்டும் ஒன்று சேர தவம் புரிந்தார். இதனால் திருப்பதி மலையில் தோன்றிய பெருமாள் ஆகாசராஜனிடம் பத்மாவதியை மனம் முடிக்க விருப்பம் தெரிவித்தார். வெங்கடாசலபதியை மருமகனாக வருவதை எந்த அரசர் தடுப்பார்? மகளின் விருப்பத்தையும் அறிந்த ஆகாசராஜன் மகிழ்ச்சியுடன் திருமணத்திற்கு சம்மதித்தார். ஆனால் திருமண செலவில் தனது பங்கையும் சேர்க்க வேண்டும் என விரும்பிய பெருமாள் குபேரரிடம் கடன் வாங்கினார். இதனால் திருமணம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. ஒரே மகளின் திருமணம் என்பதால் ஆகாசராஜன் சீர்வரிசையை அள்ளி வழங்கினார். ஆனால் இத்தனை பொருட்களுக்கு மத்தியில் சமையல் பொருட்களில் கருவேப்பிலை இல்லாததை பார்த்த பெருமாள், என்ன பத்மாவதி, உன் தந்தைக்கு கருவேப்பிலை வாங்க கூட பணம் இல்லையா என கேலி செய்தார். இதை கேட்டு கோபமடைந்த பத்மாவதி, சரி இருங்கள், தந்தையிடம் சென்று கருவேப்பிலை வாங்கி பொழுது சாயும் முன் திரும்பி விடுகிறேன் என உறுதியளித்து புறப்பட்டாள். ஆனால் கீழ் திருப்பதியில் இருக்கும் போதே சூரியன் மறைந்து விட்டான். பொழுது சாய்ந்தும் வீடு திரும்பாத மனைவியை கண்டு கோபமடைந்த பெருமாள், நீ இனி கீழ் திருப்பதியிலேயே தங்கு என கூறினார். கணவரின் கோபத்திற்கு மறுப்பு தெரிவிக்காமல் பத்மாவதி